ஒரு கைப்பிடி கீரையை வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் வந்து கோதுமை மாவு, ராகி மாவு, கம்பு மாவு ஏதாவது ஒரு விதமான மாவு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து செரிக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து சிறுஜீரகம், மஞ்சள் தூள், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள், பச்சை மிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆப்ஷனல் தான். ஒரு கைப்பிடி வெந்தயக்கீரை வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துப்போம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி இதுக்கு தேவைப்படும். தோசை மாவு பதத்துக்கு இப்போ கலந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டான பதம். ரொம்ப கெட்டியாகவும் வைக்க வேண்டாம். கெட்டியாக வச்சிங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும், ரொம்ப அழுத்தமாக இருக்கும். தோசை தவா ஹீட் ஆனதும் 2 ட்ராப் ஆயில் ஊற்றிக்கோங்க, அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம தோசை ஊற்றி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த தோசை சுடுறதுக்கு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீய ஆரம்பிச்சிடும். இந்த கீரை வந்து வேகாது. ஏன்னா நம்ம பச்சை கீரை போட்டிருக்கோம்ல, அது வேகணுன்றதுனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஆகிடும். இதை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப நேரம் வச்சு மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுக்கலாம். ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இது கொலஸ்ட்ரால், வெயிட் லாஸ், ஹார்ட் டிசீஸ், டைஜஷன், கேன்சர் செல்ஸ், அப்புறம் ஸ்கின் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு இந்த வெந்தயக்கீரை வந்து பயன்படுது. வெந்தயக்கீரை மட்டும் இல்லைங்க, எந்த கீரை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கீரை கூடயே வெஜிடபிள்ஸ், கேரட், கோஸ் அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கான வீடியோ கூட போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு சட்னி கரெக்டாக இருக்கும். அந்த பூண்டு சட்னிக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு சட்னி நல்லாயிருக்கும். பூண்டு சட்னி எதுக்காகனா வாய்வு எதுவுமே பிடிக்காமல் இருக்கிறதுக்காக, செரிமானத்தை தூண்டி விடுறதுக்காக நம்ம பூண்டு சட்னி சேர்த்துக்கிறோம். இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் அண்ட் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.